MyMode application is one of the best application in India. Best quality, best price, quick home delivery products, proper customer care service. Please visit MyMode application. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் மார்க்கெட்டிங் பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர்ஸ் வந்து எலைட் பிளானில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இல்லை அபவுட்டஸில் போனீங்கன்னா பிஸ்னஸ் கான்செப்ட், எஸ்பிஓட பிஸ்னஸ் கான்செப்ட் என்ன, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மாடல் என்ன, எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மிஷன் அண்ட் விஷன், அதை பார்த்து நீங்கள் எஸ்பிஓட மிஷன் விஷன் என்ன அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டிங் பிளானில் 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், சரிங்களா. செகண்ட் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். தேர்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பிளான் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. மந்த்லி உங்களுக்கு 150 இதில் வந்து சேல்ரி இதில் க்ரெடிட் ஆகும். டெய்லி நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்க இல்லையா, டெய்லி ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ணும்போது 5 rupees க்ரெடிட் ஆகும் உங்கள் வேலெட்டில். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன், இந்த ப்ராடக்ட் கண்டென்ட்டை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா 500 உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு வேலெட்டில் அப்படின்னா வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். செகண்டு பிளான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இதுக்கு வந்து நீங்கள் 5,999 நீங்கள் பே பண்ணணும். இதுக்கு மந்த்லி உங்களுக்கு அப் டு 20,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு டாஸ்க்குக்கு 50 rupees உங்களுக்கு ஆட் ஆகும். டாஸ்க் லிமிட் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். மந்த்லி சேலரி 1,500 rupees. இதில் யாரையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது, நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெஃபரல் கமிஷன் 1,000 rupees உங்களுக்கு ஆட் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க்கு அதே சேம் தான். அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுவீங்க. இந்த ஃப்ரீ பிளானுக்கும் இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானுக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் என்ன சார் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒர்க் தான் இருக்குது, சேலரி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்பீங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரீ பிளானுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டு, இமேஜ் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இந்த 5,999 பே பண்ணி உள்ள வரீங்களா, அந்த பிளானுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், இமேஜ், கண்டென்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா. இப்போது செகண்டு பார்த்தாச்சு. இப்போ தேர்டு வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் இந்த பிளான் பற்றி பார்ப்போம். இதுக்கும் அதே 5,999 தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இதில் வந்து 20,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் இதுலேயுமே உங்களுக்கு டெய்லி டாஸ்க் லிமிட் வந்து 50 rupees ஆட் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். ரெஃபரல் அப்படிங்கிறது 1,000 rupees உங்களுக்கு க்ரெடிட் ஆகும். ரீபர்ச்சஸ் ரெஃபரல்னால் உங்களுக்கு இல்லை ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார், அவர் நம்ம கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், எதை அவங்க வந்து அகைன் அவங்க மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 rupees ரெஃபரல் கமிஷனுங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ரெஃபரல் லிமிட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் மட்டும் தான் நீங்கள் ரெஃபரல் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது, கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது 20% உங்களுக்கு வந்து க்ரெடிட் ஆகும்.
அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் வந்து மந்த்லி 14,500. அது எப்படின்னு பார்க்கலாம். டெய்லி டாஸ்க் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 1,500 ருபீஸ் ஆட் ஆகும். ரெஃபரல் கமிஷன் ஒரு 1,000 ருபீஸ். சரிங்களா. அப்புறம் நீங்கள் 10 மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது 10,000 ருபீஸ். அதுக்கப்புறம் இன்ட்ரோ கமிஷன் ஒரு மெம்பர்ஸ் வந்து 20% உங்களுக்கு வரும். அப்போ 10 மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது 10,000ல் 20% 3,000 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். டோட்டலாக 14,500. இதில் இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரே ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அவர் ஒர்க் பண்ணுறாரு, டெய்லி வந்து ஒர்க் பண்ணுறாரு, மந்த்லி 1,500 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 1,500 ருபீஸில் 20% அப்படிங்கிறது 300 ருபீஸ். சரிங்களா. அது உங்களுக்கு இன்ட்ரோ போனஸாக கிரெடிட் ஆகும். இதுவே நீங்கள் 10 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3,000 தான் போட்டிருப்பாங்க. சரியா. இந்த மூணுமே தனித்தனி பிளான் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ பிளானில் உள்ளே வர்றீங்க. ஃப்ரீ பிளானில் உள்ளே வந்துட்டு கம்பெனி ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்கிரேட் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செகண்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. டெய்லி ஃப்ரீ பிளானில் 5 ருபீஸ் ஆட் ஆகுது இல்லையா, போய் அப்கிரேட் பண்ணி நீங்கள் உள்ளே வரும்போது 50 ருபீஸாக உங்களுக்கு மாறிடும். இதில் உங்களுக்கு டெய்லி மந்த்லி சேலரி 1,500. யாரையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு 1,000 ருபீஸ் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் இருந்துட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் பண்ணிட்டீங்க, யாரையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் ஒரே ஒரு ரெஃபரல் யாராவது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுக்கு சேலரி அதே டெய்லி டாஸ்க் வந்து 50 ருபீஸ் தான் ஆட் ஆகும். என்ன அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும் இதில் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் இருக்கும்போது ஒரு ரெஃபரல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னா, இந்த இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 20% சொன்னோம் இல்லையா, இது வந்து இன்ட்ரோ போனஸ் 20% அடிஷ்னலாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ரீபர்ச்சஸ் ரெஃபரல் கிடைக்கும். சரிங்களா. இப்போ சம்மரி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுறீங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும். யாரையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரெஃபரல் கமிஷன் 1,000 ருபீஸ் கிடைக்கும். அதுதான் போட்டிருப்பாங்க. டெய்லி டாஸ்க் இன்கம் 5 ருபீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அமௌண்ட் பே பண்ணுறீங்க, 5,000 பே பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இன்கம் 50 ருபீஸ் ஆட் ஆகும். அது மாதிரி ரெஃபரல் இன்கம் 1,000 ருபீஸ் ஆட் ஆகும். இந்த 2 தான் கிடைக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெஃபரல் பண்ணி மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள் மாறுறீங்க. அப்போது அதே சேம் தான். உங்களுக்கு வந்து இந்த மூணாவதாக நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். டாஸ்க் இன்கம், ரெஃபரல் அந்த இன்ட்ரோ போனஸு, ரீபர்ச்சஸ், அந்த ரெஃபரல் இன்கம் எல்லாமே இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது இது எல்லாமே கிடைக்கும். டெய்லி டாஸ்க் இன்கம், ரெஃபரல் இன்கம், இன்ட்ரோ போனஸ் எல்லாமே. ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாகவே இருக்கீங்க அப்படின்னா டாஸ்க் இன்கம், ரெஃபரல் இன்கம் இந்த 2 மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கீங்க, யாரையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் இன்கம், யாரையா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரெஃபரல் இன்கம் அது மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா. ரெஃபரல் நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவீங்க, மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 4 இன்கமே கிடச்சிடும். சரிங்களா. நான் மட்டும் 5,000 பே பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், டாஸ்க் இன்கம் மட்டும்தான் கிடைக்கும். சரியா. அதனால் அதை தான் இதில் போட்டிருப்பாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போது டாஸ்க் இன்கம், ரெஃபரல் இன்கம், இன்ட்ரோ போனஸ் கிடைக்காது, ரீபர்ச்சஸ் இன்கம் கிடைக்காது.
இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் அதே மாதிரி தான் டாஸ்க் இன்கம், ரெஃபரல் இன்கம், இன்ட்ரோ போனஸ் வந்து கிடைக்காது, ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் கிடைக்காது நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா. சரியா, அதுதான் இந்த சம்மரியில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிஓவில் உள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எஸ்பிஓலையும் ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு எடுக்கஸ் கோர்ஸும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்பிஓ மூலமாக நீங்கள் அந்த பை மோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. சரியா, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இந்த மார்க்கெட்டிங் பிளானில் உள்ளே வர்றவங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் டெய்லி டாஸ்க் இன்கம் 50 rupees ஏர்ன் பண்ணுறீங்க, மந்த்லி 1500, நீங்கள் 20,000 என்னைக்கு உங்கள் சேலரி நீங்கள் வாங்கி கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ முடிக்கிறீங்களோ அப்போ வந்து மறுபடியும் அகெயின் நீங்கள் 599 பே பண்ணணும். பே பண்ணி அவங்க அந்த டைமில் என்ன பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்களோ, கோர்ஸாக இருக்கலாம் அல்லது ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், என்ன பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்களோ சேம் இதே வேல்யூக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த டைமில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, உங்கள் நேம், இது எல்லாமே சேமாக இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 5 days நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணலை, ஃப்ரீ பிளானில் உள்ளே வந்துட்டீங்க, 5 days ரெகுலராக ஒர்க் பண்ணலைன்னா உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அகெயின் நீங்கள் புதுசாக தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெஃபரல் இன்கம் வந்து ஒரு 24 hours கிரெடிட் ஆகிடும். நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பேமெண்ட் வந்து அது வந்து 7 daysக்குள்ளே கிரெடிட் ஆகிடும். சரிங்களா. அது ஏஜ் லிமிட் வந்து 18 above, இது எல்லாமே நார்மல் தான். உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், அதாவது மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் எங்களுடைய சேனலில் உள்ள வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேறு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த பிளான் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.